ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சங்கீதா விலாக். இன்றைக்கி இந்த விலாகில் ஹைதராபாத் டு பெங்களூர் ட்ரிப் விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நானும் அம்மாவும் பார்த்தீங்க எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கே ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் வந்து எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஒரு 2 ஹவர்ஸ் டைம் இருந்துச்சு. ஸோ அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2:30க்கு தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வியூ வந்து பாருங்கள், ஃப்ளைட் அப்படியே டேக் ஆஃப் ஆகுறது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏர்போர்ட் உள்ளே இருந்தே நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வியூ. அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஷாப்புக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ளைட் வந்து ஏற போகிறோம். சைடில் வந்து வியூலாம் பாருங்கள், நிறைய ஃப்ளைட்லாம் வந்து நின்றுட்டுருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்து என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஏரோஸ்டஸ்லாம் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது வெளியில். ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அப்படியே உட்காந்துட்டோம். ஹைதராபாத் டு பெங்களூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர வெயில். எதுவுமே பார்க்க முடியல, கண்ணெல்லாம் கூசுகிற அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா அப்படியே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து டேக் ஆஃப் ஆகும்போது எடுத்த வீடியோ தான். ஸோ இப்படி தான் தெரியும் நம்ம உள்ளேருந்து பார்க்கும்போது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ரூம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விலாக் வந்து ஈவினிங்காக கண்டினியூ ஆகுது. ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஓரியன் மால் தான் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஓரியன் மாலுக்கு அவுட் சைடில் வந்து ஒரு லேக் வந்து இருந்துச்சு. அந்த லேக் வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாலோட ஆர்கிடெக்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளில வந்தாச்சு. ஸோ இந்த லேக் வியூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பின்னாடி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஐடி பில்டிங் தான் எல்லாமே. அங்கேருந்து பார்க்குறதுக்குமே இந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலர் லைட்லாம் போட்டு பயங்கரமாக செட் பண்ணியிருந்தாங்க இந்த இடம். நானும் அம்மாவும் பார்த்திங்க அப்படின்னா லேக் பக்கத்துலேயே அப்படியே வாக் போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இந்த விலாக் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்லியராகவே கிளம்பி நாங்கள் வந்து பனார்கட்டா நேஷ்னல் பார்க் தான் வந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ண இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக். அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸில் கூட வரலாம் பனார்கட்டா நேஷ்னல் பார்க்குக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்கும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் ஆனால் நாங்கள் ஓலாவில் புக் பண்ணி வந்தோம். நாங்கள் கொஞ்சம் இயர்லியராகவே கிளம்பிட்டோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து மெட்ரோ லைன் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ மெட்ரோ இல்லாததுனால தான் நாங்கள் ஓலாவில் வந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 35 மினிட்ஸ் காட்டுது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1.5 hours ஆகிடும். இதுவே நீங்கள் வேறு ஏதாவது கேபில் புக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு 1 hourலேயே வந்துடலாம். ஸோ இதுக்கு வந்து டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து எடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சஃபாரி என்ட்ரி வந்து தனியாக இருந்துச்சு, ஜூ என்ட்ரி தனியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சஃபாரி தான் போகிறோம். அப்படியே வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து பெங்களூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து. இதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வேனில் தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேன் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே போய் வேனில் ஏறியாச்சு. இப்போ வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மான்லாம் வந்து நின்றுட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெஹிக்கிளுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மான்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா எங்களே பார்த்துட்ருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம். ஒரு இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் டைம் இருந்துச்சு ஒரு அனிமல்ஸுமே அப்படியே பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வேன் வந்து மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம்
காட்டு மான்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேயுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காட்டு யானைலாம் நின்னுட்டு இருந்துச்சு. ஸோ யானை வந்து கட்டியிருந்தாங்க சங்கிலி போட்டு. ஸோ இங்கே வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கலாம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த யானை வந்து நின்னுட்டு இருந்துச்சு. இதையுமே கால்ல வந்து கட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு அனிமல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, தனித்தனி ஃபென்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல ஒரு யானை வந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஏதோ ட்ரெய்னிங் குடுக்குறாங்க போல இருக்கு அதுக்கு. ஸோ ரொம்ப செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பயங்கரமா வச்சிருந்தாங்க. ஒரு ஒரு அனிமலுமே ஒரு ஒரு கேட் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்குற மாரி தான் இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு கரடி வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நெறைய கரடி இருந்தது. சில கரடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மரத்து மேல ஏறி ஒளிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து நடந்து போயிட்டு இருந்தது. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரடி வந்து வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 கரடியுமே வந்து ஃபைட் போட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் கரடி வந்து ஃபைட் போட்டு பார்க்குறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கரடி வந்து அப்படியே சமாதானமா ஆயி பின்னாடி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்டக்க நாங்க வந்து கரடியெல்லாம் பார்க்குறது. அதுவும் ஃபைட் போட்டு பார்க்குறதெல்லாம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு வந்து எந்த அனிமல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயன் தான் பார்க்க போறோம். ஸோ லயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேட் வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்தில தான் வந்து லைன் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ சைட்ல பாருங்க லைன் வந்து படுத்துட்டு இருந்துச்சு. ஆப்போசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கிட்டக்க நாங்க வந்து லைன் வந்து பார்த்ததில்ல. நெறைய ஜூலாம் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா இவ்வளோ ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் அதிகமா இருந்துச்சு. இந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இதோட வாய் பாருங்க, எவ்வளோ பெருசா இருக்குன்னு. எப்பா! நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைன் வந்து ரோட்லயே வந்து அப்படியே படுத்திருந்துச்சு. ஸோ வேன்லேயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி பசங்க தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல வந்து குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து கூட்டு வந்துருங்க. அவங்களுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருந்துச்சு. நாங்களும் இந்த சைட் திரும்புவோம் அப்படின்னு பார்த்தோம். ஆனா திரும்பவே இல்ல அது. ஸோ அப்படியே வேன வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கம் நடந்து நடந்து போயிட்டு இருந்துச்சு. வெளியில லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு சிங்கம் வந்து உட்காந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே பயங்கரமா கூண்டுக்குள்ள ப்ரொடெக்ஷனோட தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் டைகர் வந்து வச்சிருந்தாங்க. அது வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்து வந்து போயிட்டு வந்துட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து ஒரு ஒயிட் டைகர் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ கை கால்லாம் தூக்கி எக்சர்சைஸ்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேக்கும் அங்கேக்கும் நடந்து போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே கோவமா இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபென்ஸ்க்குள்ள ஒரு டைகர் வந்து நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. வெயில் அதிகமா இருக்கிறதுனால, அதுங்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே ஒரு மாரி ரொம்ப கோவமா, ஒரு அப்படி இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் நாங்க பார்த்து முடிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை பார்க் கிட்ட எங்கள இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்க பட்டர்ஃப்ளை பார்க் தான் உள்ள போயிட்டுருந்தோம். ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளைமேட் வந்து ஹாட்டா இருந்தாலுமே, இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குள்ள ரொம்ப ஒரு மாரி அ கூலிங்கா செட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. நெறைய பிளான்ட்லாம் வச்சு, நெறைய தண்ணி ஊத்தி, அ அந்த ஆர்ட்டிஃபிஷியலா பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிலாம் வந்து விட்டுருந்தாங்க. இதில வந்து மீன்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே ஒரு கூலிங்கா இருந்துச்சு. ஸோ அங்கங்க பட்டர்ஃப்ளைலாம் வந்து பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ நெறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிருந்தாங்க.
ஸோ நீங்க பனார்கட்டா வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து 1 டே ஆயிடும். உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வெளியில போறதுக்கே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பட்டர்ஃப்ளை பார்க் ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளசன்ட்டா இருந்தது. நல்லா க்ரீனிஷா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே வந்து அந்த இறந்து போன பட்டர்ஃப்ளை, வண்டு இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா, சில பட்டர்ஃப்ளைலாம் இப்போ இல்ல, அழிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை பத்தி நெறைய ஸ்டோரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் பட்டர்ஃப்ளை வந்து கிடையாது. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வெளிய வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜூ என்ட்ரிக்குள்ள தான் வந்து போனோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜீப்ரா, அதுக்கப்புறம் இந்த இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிராஃபி இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஜூக்குள்ள சுத்தி பார்க்குறதுக்கு சைக்கிள் அவைலபிளா இருந்தது. பேட்டரி வெஹிக்கிளுமே அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அம்மு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் சைக்கிள்ல வரமாட்டேன்" அப்படின்ட்டாங்க. நான் வந்து சைக்கிள்ல போலான்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ வெயில் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அவங்க சைக்கிள்ல வரல. ஸோ அதனால நாங்க வந்து 2 பேருமே அந்த பேட்டரி வெஹிக்கிள்ல ஏறிட்டோம். ஸோ அதில ஏறிட்டு அப்படியே வந்து சுத்தி பார்த்துட்ருந்தோம். ஸோ சைட்ல பாருங்க, புலிலாம் வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால, எல்லா அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா தூங்கிட்டே இருந்துச்சுங்க. இது வந்து கரடி வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தது. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஊஞ்சல், அதுக்கப்புறம் அந்த கட்டில்லாம் வந்து செஞ்சு குடுத்துருந்தாங்க. இது வந்து ஹைனா வந்து இருக்கிற இடம். ஹைனாவோட வீடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆஃப்டர்நூன்றதுனால முக்காவாசி அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இது வந்து ஃபாக்ஸ்லாம் வந்து இருக்கிற இடம். நரியோட வீடு. ஸோ உள்ள வந்து நரி வந்து போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்போபோட்டமஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள அப்படியே தூங்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எதுவுமே அசைய கூட இல்ல. அந்த மாரி தூங்கிட்டு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலஃபண்ட்லாம் குட்டி எலஃபண்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து டார்டாய்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்குபைன் வச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ரிச் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்க அப்படியே பொறுமையா அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். ஸோ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தேன் கூடுலாம் வந்து நெறைய இடத்துல இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, கிங் கோப்ரா. கிங் கோப்ராவுக்குமே பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வீடு மாரி செட் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா, உள்ள தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது சிறுத்தையோட வீடு. சிறுத்தை மட்டும் தான் என்ட்ரன்ஸ்ல உட்காந்துட்டு போஸ் குடுத்துட்டு இருந்துச்சு. நாங்களும் அப்படியே கேமரால கேப்சர் பண்ணி தூக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து ஒரு சில குரோக்கடைல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணிக்கு மேல இருந்துச்சு. ஒரு சிலது வந்து தண்ணிக்குள்ள இருந்துச்சு. அப்படிதான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேர்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு இடம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, பீகாக், பேரட் அது மாரி தான் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து கூண்டுக்குள்ள இருக்கிறதுனால, சரியா வந்து கேப்சர் பண்ண முடியல எங்களால. ஸோ நாங்க வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் தான் அந்த விளாக்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பனார்கட்டா விளாக் வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல நாங்க எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோல வந்து நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நீங்க வந்து பார்ட் 2 வீடியோவும் மறக்காம பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.